மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிக்கு வருடந்தோறும் வரக்கூடிய வந்து புத்தகங்களை வாங்கி செல்லக்கூடிய நபராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். முதல் முறையாக இப்போது ஒரு பெருமை மிகு வாய்ப்பினை கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய பெருமை மிகு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய இந்த நூலினுடைய ஆசிரியர் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இங்க தோழர் பெருமாள் அவர்களும் தோழர் செந்தில்குமார் அவர்களும் இங்கே பேசும்போது அந்த புத்தகத்தினுடைய ஒரு மேலோட்டமான தகவல்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நீண்ட நேரம் புத்தக அறிமுகம் என்பதற்குண்டான தேவை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து சீனாவை பற்றியும் அல்லது இடதுசாரி தலைமையிலான அரசுகள் குறித்தும் அல்லது முதலாளித்துவ அரசுகள் குறித்தும் மிகச்சிறந்த ஞானம் கொண்ட நபர்கள் தான் இந்த அவையிலே அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே அதுல உங்களுக்கு தெரியாத அல்லது புரியாத பல விஷயங்களை நூல் அறிமுகம் என்கிற பேர்ல கொண்டு வரணும் என்கிற தேவை இல்லை என்ற பொழுதும் இந்த நூலிலே குறிப்பிட்டுள்ள ஒரு சில விவரங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே என்னால் முடிந்த அளவிற்கு ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விவரங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு 19 தலைப்புகள்ல இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த முன்னுரை மற்ற இதெல்லாம் கணித்து பார்க்கணும்னு சொன்னால் ஒரு 152 பக்கத்துல இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது. இந்த புத்தகத்துக்கு மதிப்புரை எழுதியிருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த சமூக செயற்பாட்டாளர்கள். ஒருவர் மிக முக்கியமான ஒரு ஆன்மீகவாதி. இந்த புத்தகத்துக்கு அவருக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம இந்தியாவுல கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இந்த உலகத்துக்கு சமத்துவ சமத்துவத்தை உருவாக்குவதற்கான கொள்கையை அறிவிப்பதற்கு முன்பாகவே 17ஆம் நூற்றாண்டுகளிலே தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்கிற சமத்துவ தர்மத்தை இந்த மண்ணிற்கு உணர்த்திய ஐயா வைகுண்ட சாமிகள் அவர்களுடைய வழிவந்த தலைமை பீடாதிபதியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் இந்த நூலுக்கு மதிப்புரை எழுதியிருக்கிறார்கள். அதில் கடைபிடிக்கக்கூடிய முறைகள் அனைத்தும் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அது ஒரு இந்து மதம் என்கிற ஒரு வரையறுக்குள்ளே அடக்கப்பட்டாலும் கூட வழக்கமான இந்து ஆகம விதிப்படிகளை கடந்து ஒரு வழிபாட்டு முறையில அல்லது மற்றவர்கள் உதவக்கூடிய வகையிலே ஒரு ஒழுக்கத்திலே எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு நேர்த்தியாக இந்த மண்ணுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அறவழி இயக்கம் தான் ஐயாவழி இயக்கம். அதனுடைய ஒரு தலைமை பீடத்திலே இருந்து செயலாற்றி வரக்கூடியவர் இதற்கு ஒரு மதிப்புரை எழுதியிருப்பது என்பது மிக மிக பொருத்தமாக இருக்கிறது. காரணம், சீனாவிலும் கூட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பழமைவாத கருத்துக்களை கொண்ட ஒரு நாடாகத்தான் அது இருந்தது. மூதாதையர்களுடைய விஷயங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாகத்தான் அது இருந்தது. அதே போல பல பிற்போக்கான கருத்துக்களை கொண்ட ஒரு சமூகமாக தான் சீன சமூகம் இருந்தது என்பதையும் இந்த புத்தகத்தில் படிக்கும் போது நமக்கு விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஒரு சமூகம் குறித்த ஒரு பார்வையை இந்த மண்ணிற்கேற்ப பொருத்தி அதற்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது, அதை வாசிப்பதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். அதே போல மரியாதைக்குரிய மூத்த ஊடகவியலாளர் திரு விஜய் சங்கர் அவர்கள் இதுல ரொம்ப விரிவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பே சண்முகம் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் உள்ளிட்ட மிக முக்கியமான ஆளுமைகள் இந்த புத்தகத்திற்கு மதிப்புரை எழுதியிருக்கிறார்கள். எனவே அந்த மதிப்புரை எழுதியிருக்கக்கூடிய தோழர்களுடைய முக்கியத்துவம் உணர்ந்தாலே இந்த புத்தகத்தினுடைய அதிமுக்கியத்துவம் என்ன என்பது குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் முதல்ல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுவாக இதுல ஒரு 19 தலைப்புகள் இருந்தாலும் கூட ஒரு 3 பகுதிகளா
இதை நம்ம பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர் அப்படிதான் எழுதியிருக்கிறார். ஒன்று, 1949க்கு பிற்பாடுதான் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஆட்சி என்பது அமைந்தது. இந்த உலகத்துல முதல்ல முதலாளித்துவத்துக்கு மாற்றாக ஒரு சோசியலிச நாடை கட்டமைத்தது என்பது வந்து சோவியத் யூனியன். அந்த சோவியத் யூனியன்ல தான் எல்லாத்துக்குமே ஒரு படிப்பினையா இருக்கிறது. ஒரு பொருளாதார சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மதம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு முன்னுதாரணமாக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இன்னைக்கு சோவியத் யூனியன் தான் அன்றைக்கு இருந்தது. அப்ப அந்த சோவியத் யூனியன் நிறுவப்பட்டதுக்கு பிற்பாடு மதம் குறித்த விஷயத்திலே என்ன மாதிரியான விஷயங்களுக்கு கையாளப்பட்டது என்பது குறித்த ஒரு முன்னோட்டத்தை, ஒரு பார்வையை இந்த புத்தகத்துல முதல்ல அவரு சொல்லி இருப்பார். எடுத்த உடனே நேர சீனாவுக்கு போகல, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே கொண்டு வரல. அது ஒரு வரலாற்று பின்புலத்தோடு அவர் எழுதியிருக்கிறதா இந்த புத்தகத்துக்குள்ளான மிகப்பெரிய சிறப்பு. அதுல பொதுவா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த மதம் குறித்து மார்க்ஸ் அவர்கள் பொதுவா நாம் உட்பட பொது சமூகம் உட்பட ஒரு கருத்தை மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு கடந்துவிடும். மதம் என்பது ஒரு அபின், அவ்வளவுதான். அதுக்கு என்ன அர்த்தம், எந்த காலகட்டத்தில் அவர் அதை சொன்னாரு அப்படிங்கிற ஒரு புரிதல் என்பது இல்லாத ஒரு நிலைதான் பெரும்பாலும் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதற்கு உண்டான விஷயத்தை அவர் மிக தெளிவாக முழுமையாக அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன காலகட்டம் ஒரு 19ஆம் நூற்றாண்டுடைய இடைப்பட்ட காலத்துல அந்த ஐரோப்பிய கண்டத்துல வந்து அபின் என்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வலி நிவாரணியாக பார்க்கப்பட்டது. வலி நிவாரணி. அந்த பின்னணியிலிருந்து இவர் வந்து சொன்னதை மேலோட்டமாக மதம் என்பது ஒரு அபின், ஒரு வலி வந்துடுச்சுனாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு வலி அல்லது ஒரு வேதனை பயன்படுத்தினாங்க, அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு பொருள் தேவை. அது இன்றைக்கு வந்து மருந்து மாத்திரையா இருக்கலாம் அல்லது வேறு வகையான போதை வஸ்துக்களாக கூட இருக்கலாம். அவர் சொல்றது அந்த மாதிரியான ஒரு விஷயம். இன்றைக்கு சாமானிய மனிதர்கள் புரண்டப்படக்கூடிய வழிகள், அவர் ஏமாற்றப்படக்கூடிய வழிகள், இதை அனைத்தையும் மலங்கரிக்க செய்யக்கூடிய பணியை மதம் செய்து கொண்டிருக்கிறது. அது வந்து நீ எல்லாமே உனக்கு இன்றைக்கு படக்கூடிய வேதனை துயரங்கள் எல்லாம் வந்து பரலோகத்தில் உனக்கு, சொர்க்கத்துல உனக்கு எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும். ஆகையினால இந்த காலகட்டத்துல நீ அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு அடக்குமுறை கருவியாக அல்லது வந்து அவர்களை சிந்தனை அற்றவர்களாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டதன் காரணமாகத்தான் அவர் அதை ஒப்பீடு செய்தார். பின்னாட்கள்ல அந்த அபின் என்கிற போதை பொருள் வந்து தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு சொல்றார். இதுல இருந்து அவருடைய மேற்கோள்கள், அவர் அதுக்கு கொடுத்த விளக்கங்கள், அதனை தொடர்ந்து சோவியத் யூனியன்ல தோழர் லெனின் அவர்கள் மதம் குறித்து என்ன மாதிரியான விஷயங்களை கையாண்டார், தோழர் ஸ்டாலின் அவர்கள் அதை எப்படி வந்து மெருகேற்றினார் என்பது போன்ற விவரங்களை முதல்ல அவர் வந்து சொல்றார். அது சொன்னது பிற்பாடுதான் வந்து சீனாவுக்குள்ள வராது. சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சீனா என்பது வந்து ஒரு பெரும் தெய்வ வழிபாட்டை கொண்ட நாடோ அல்லது கடவுள் நம்பிக்கை கொண்ட நாடோ கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கடவுள் நம்பிக்கை என்பது அங்க கிடையாது. சீனாவுல மதம் என்கிற வார்த்தையும் கிடையாது. அங்க அவங்க உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சீன மொழியில சோங் ஜியாகோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுல சோங் என்பதற்கு பள்ளி மற்றும் மூதாதையர் என்று பொருள்படும். ஜியாகோ என்கிற சொல்லுக்கு கற்பித்தல் அல்லது கோட்பாடு என்பது பொருள்படும். அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு மதம் சார்ந்த வழிபாட்டை அவங்க எடுக்கல. நான் முதல்ல துவக்கத்தில் சொன்னது போல ஒரு மூதாதையர்கள் வழிபாட்டு முறை அல்லது வந்து ஒரு முன்னோர்களுடைய வழிபாட்டு முறை, அது குறித்துதான் அவங்களுடைய நடவடிக்கை இருந்தது அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் அதை சொல்றாரு. அதை சொல்லி அந்த பின்னணியில தான் வந்து உங்களுக்கு சீனாவில வந்து கன்ஃபியூசியஸ் தத்துவம் அப்படிங்கிறது வந்து துவங்குகிறது. கன்ஃபியூசியஸ் வந்து நமக்கு தெரியும், அது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு கோட்பாடு கிடையாது, அது ஒரு வாழ்வியல் முறைக்கான ஒரு வழிகாட்டுதல். அவங்க குறிப்பா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய இப்போது இருக்கக்கூடிய சீன கம்யூனிஸ்ட் கட்சி கூட வந்து அந்த கன்ஃபியூசியஸினுடைய கொள்கையில சில விஷயங்களை வந்து உள்வாங்கி கொண்டுதான் இன்றைக்கு ஒவ்வொரு நடவடிக்கையை அவங்க எடுத்துக்கொண்டு வரார்கள் என்பதை வந்து அதை படிக்கும் போது நமக்கு தெரியும். என்ன அவங்க சொன்னா அங்க ஒட்ட முடிஞ்சது அப்படின்னு சொன்னா ஒரு ஒழுக்கம் சார்ந்து அவங்க போதிச்சாங்க கன்ஃபியூசியஸ். அதே போல ஒரு கூட்டு குடும்ப நடவடிக்கை, குடும்பத்தோட இணைந்து வாழ வேண்டும், குடும்பத்துல பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும், அதற்கு ஒருபடி மேலே போய் நம்மை ஆளக்கூடிய மன்னருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். இது அப்போது அந்த மக்களுக்கு வந்து ஒரு புதுமையா இருந்தது.
நல்ல ஒழுக்கத்தோட நடக்க சொல்றாங்க. அதே மாதிரி வந்து குடும்பத்தோட இணக்கமா இருக்க சொல்றாங்க, பெரியவங்களை மதிக்க சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஆளக்கூடிய அல்லது நமக்கு வாழ்வுக்கு உதவக்கூடிய மன்னனும் அல்லது அரசு அவங்கள வந்து மரியாதை செலுத்துறது. இது வந்து அந்த மக்களுக்கு புதுசா இருந்ததன் காரணமாக அந்த கன்ஃபியூஷியஸ் தத்துவம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அங்க ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வாழ்வியல் முறையில ஒரு அங்கமாக இன்னைக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்தை படிக்கும் போது உங்களுக்கு அது தெரிய வரும். நான் நிறைய விவரத்துக்குள்ள அதுல போகல. அந்த கன்ஃபியூஷன் தத்துவத்துக்கு பிற்பாடு வந்து ஒன்னொன்னா வருது. அதுக்கப்புறம் மென்சியஸ் என்கிற ஒரு தத்துவம் வருது. கன்ஃபியூஷன் தத்துவத்துக்கு பிற்பாடு 200 ஆண்டுகள் கழித்து அந்த மென்சியஸ் தத்துவம் வருது. அந்த காலகட்டத்துலதான் ஒரு வரி முறைமை அங்கே அமல்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி வந்து செல்வத்தை கோரலுக்கு பகிர்ந்து அளிக்கிறது என்பதான விஷயங்கள் அதற்குள்ள ஊடுருவி வருது உண்டு. இதுல இருந்து இன்னும் ஒருபடி மேல போய் வந்து தாவோயிசம் அங்க வருது. அவர் இந்த லாவோ டஸ்ட் அப்படின்றவர் தான் வந்து அந்த தத்துவத்தை அவர் முன்மொழிகிறார். அதுக்கப்புறம் மோயிசம்ங்கிற ஒரு தத்துவம் வருது, சட்டவாதம் என்கிற ஒரு இது வருது. இது ஒன்னொன்னுமே வந்து சட்டவாதத்துக்கிட்ட வரும்பொழுதுதான் எல்லாவற்றையும் வந்து சமூகத்தை ஒரு ஒழுங்குபடுத்தி சட்டபூர்வமாக நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பணியை அது வந்து மேலெடுக்குது. இந்த பின்னணியில இதெல்லாம் அங்க வந்து ஓரளவுக்கு ஒரு மேல்நிலைப்படுத்தியும் கீழ்நிலைப்படுத்தியும் ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத இது சரியா அது சரியா என்று இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பௌத்தம் வந்து சீனாவுக்குள்ள போகுது. பௌத்தம் போனது வந்து 1ஆம் நூற்றாண்டு சொல்றாங்க. ஆனா 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பௌத்தம் வந்து சீனத்துல கொஞ்சம் ஆக்கிரமிக்க தொடங்கிச்சு. அதுக்கு என்ன காரணம்னாக்க வந்து பௌத்தம் ஏதாவது தானா அங்கிருந்து உருவாகலாம். அது இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதுதான். இந்தியாவில இருந்து குறிப்பாக வந்து ஜவுளி உள்ளிட்ட சில வணிக உற்பத்தி முறை மூலமாக அது சீனாவுக்கு வந்து கொண்டு போயிடுச்சு. அந்த மதத்தையும் சேர்த்து கொண்டு போயிடுச்சு. நாம சொல்லுவாங்க எங்க இருந்து வந்து போதி தர்மர் அங்க போய்தான் வந்து அந்த இதை பரப்பர ஆரம்பிச்சு வந்து அது ஒரு வழிமுறையா இருந்தாலும் வந்து பெரும்பாலும் பௌத்த மதம் அங்கே போனதுக்கு காரணம் ஒரு வணிக முறை மூலமாகத்தான் அங்க போயிட்டு அந்த பௌத்தம் அங்க போனதுக்கு பிற்பாடு வந்து பௌத்தமும் கூட வந்து அவங்களுடைய ஒரிஜினல் கொள்கையை வந்து அங்க சொல்லி வளர முடியல. ஏன்னா பௌத்தத்தினுடைய வந்து அடிப்படை விஷயம் குடும்பத்துல பற்று கொள்ளாமல் இருப்பது, எதிலையுமே வந்து ஒரு பற்று இல்லாமல் இருப்பது, துறவு வாழ்க்கை மேற்கொள்வது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் ஏற்கனவே சீனாவில் நீங்க வந்து ஒரு கூட்டு குடும்ப முறை, குடும்பத்தை கவனிக்கணும், பெரியவர்களை மதிக்கணும், இப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது பௌத்தத்துக்கு வணிகம் அங்க வந்து ஒரு முக்கிய விஷயமா மாறணும். அதுக்கு மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை உண்டு பண்ணணும். அப்படி சொல்லியாச்சுனாங்க இதோட இணைத்து அவங்க சிலரை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அந்த காம்ப்ரமைஸ் பண்றதுல தான் வந்து இவங்களும் அந்த கன்ஃபியூஷன்ஸ்ல இருந்து அல்லது மேற் சொல்லப்பட்ட பல விஷயங்கள்ல இருந்து சில விஷயங்களை இவங்களும் தனக்கேற்ப எடுத்துக்கொண்டு அதை ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது அவங்க எடுக்கிறாங்க. எடுத்தது காரணமாக தான் இன்றைக்கு சைனாவில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வந்து ஒட்டுமொத்த மத விசுவாசிகள்ல ஒரு 18% அளவுக்கு இன்னைக்கு பௌத்தமும் அதே போல வந்து தாவோயிச கோட்பாடையும் கொண்ட ஒரு நபராக ஒரு நாடாக அன்னைக்கு இருக்கிற மத விசுவாசிகள்ல. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பௌத்தத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து என்ன வருதுனாக்க கிறிஸ்தவம் அங்க போகுது. கிறிஸ்தவம் போகும்போது வந்து 2 இதுவா போகுது. ஒண்ணு கத்தோலிக்க மதமா போகுது, இன்னொன்னு புராட்டஸ்டன்ட் அந்த மதமாக அங்க போகுது. அதுக்கப்புறம் வந்து இஸ்லாம் அங்க போகுது. அப்போ இது எல்லாம் வந்து 49க்கு முன்னாடி வரைக்கும் இதுல அவங்களுக்குள்ள வந்து போட்டிகள் இருக்கு. அதே போல வந்து யார் வந்து எந்த மக்களிடையே வந்து அந்த கருத்துக்களை ஊடுருவ செய்து அதற்கு வந்து வலிமை பெறுவது இதெல்லாமே வந்து அங்க நடக்குது. இது எல்லாமே வந்து எதை சுற்றி நடக்குதுன்னாங்க அந்த மக்களை ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானபூர்வமான சிந்தனைக்கும் அறிவியல் பூர்வமான சிந்தனைக்கும் ஆட்பட விடாமல் வந்து ஒரு இடத்துல ஒரு மன்னராட்சி அல்லது வந்து அவங்களுக்கு உட்பட்டு நாங்கள் நடக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் இது இருக்குது. இப்ப இந்த ஒரு பின்னணியில தான் 1945 நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தோழர் மாவோ அவர்களுடைய நெடுப்பயணத்தை துவக்குறாரு. அப்ப துவக்கும் போதே அவர் என்ன ஒரு கோஷத்தை முன் வச்சு முழங்குறாருனாக்க எங்களுடைய கடவுள், அதாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடவுள் என்பவர்கள் சீன தேசத்தினுடைய வெகுஜனங்களை தவிர வேற யாரும் இல்லை. இதுதான் அவர் வச்ச கோஷம். அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க நம்ம ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். இந்த தேசத்தினுடைய உழைப்பாளி மக்கள் தான் வந்து எங்களுக்கு கடவுள். அதை முன்னிறுத்தி தான் வந்து நாங்க எங்களுடைய வந்து பிரச்சாரத்தை மற்ற விஷயங்களை முன்னெடுப்போம். இப்போ வெகுஜன மக்கள் அவங்களுடைய உழைப்பு மூலம் ஒரு நாட்டை முன்னேற்றி கொண்டு வரும்போதுதான் வந்து
அனைவருக்கும் அனைத்தும் என்கிற நிலையை நோக்கி நகர முடியும், ஒரு விஞ்ஞானத்தை நோக்கி நகர முடியும், அவங்களை பயிற்றுவித்து கற்பித்து அதன் மூலமாக ஒரு சிறந்த சமூகத்தை படைக்க முடியும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த கோஷத்தை முன் வச்சு அவங்க அந்த பிரச்சாரத்தை துவங்கினாங்க, நடைமுறைகளை எல்லாம் துவக்கிறாங்க. ஆனா இது ஒரு பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ஈர்ப்பை உருவாக்கிச்சு. உங்களுக்கு தெரியும், அவங்க போன இடங்கள் எல்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தி இதுக்குள்ள வரணும்னு சொல்லல. இங்க போறாங்க, ஒவ்வொரு இடத்துல போய் அந்த மக்களை அணிதிரட்டுவாங்க, அவங்களுக்கு சில விஷயத்த சொல்லுவாங்க, அப்புறம் அங்கேயே ஒரு குழு அமைச்சு அதுக்கு ஒரு நிர்வாகியை தேர்வு பண்ணிட்டு அடுத்த ஊரை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அது நெடுமையான வரலாறு படிக்கும் பொழுது ரொம்ப மலைப்பா இருக்கும். அதுல எவ்வளவு இழந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால விளங்கிக் கொள்ள முடியும். அப்படி அவங்க அதை முன்னெடுத்துட்டு போனாங்க. இன்னைய தேதியில 49 ஆட்சிக்கு வந்தது பிற்பாடு 53, 55 காலகட்டங்கள்ல சீன அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் எந்த மதத்தையும் அழிக்கணும்னு நினைக்கல, அல்லது யாரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும்னு நினைக்கல. எதையுமே ஒரு அதிகாரம் மூலமாக செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஆனா தொடர்ந்து அதை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதை முறைப்படுத்துவதற்கும் அதன் மூலமாக அந்த மக்களை பயிற்றுவித்து ஒரு பிற்போக்கு கருத்தில் இருந்து மத நம்பிக்கைகள் இருந்து ஒரு பொது சிந்தனைக்கு மேம்பட்டு வரக்கூடிய நபர்களாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவங்களுடைய முயற்சிகள் இருந்தது. இன்னைக்கும் நம்ம சீனாவுல நம்ம ஒரு 5 மத வழிபாட்டு விஷயங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒண்ணு கன்ஃபியூசிசம், இன்னொன்னு தாவோயிசம், இன்னொன்னு பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம். இது 5ம் இன்றைக்கு அங்க இருக்குது. இன்றைக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட மதங்களாக இருக்குது. அவங்களுக்கு உண்டான வழிபாட்டு முறை வேற எந்த விஷயத்திலையும் அத்துமீறி நுழையக்கூடிய ஏற்பாட்டை அரசாங்கமும் செய்யல, கம்யூனிஸ்ட் கட்சியும் செய்யல. அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல மிக புள்ளி விவரங்களோடு மிகுந்த ஆழமான தரவுகளோடு அதுல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. ஆனா எல்லோரும் அதை படிக்கும் போது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கும். என்னடா இது நாம உட்பட இப்படி